ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு மக்காச்சோள விதைகளை சேர்த்துக்கலாம். மக்காச்சோள விதைகள் வந்து நம்ம அந்த கார்ன்ஸ் வந்து போட்டோடனே கொஞ்சம் வந்து நல்லா இப்படி வதக்கிடணும். அதுக்கப்புறம் வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம இதை அப்படியே படப்படன்னு பொடிச்சு வந்து நமக்கு பாப்கார்ன் வந்து ரெடியாகி வந்துடும். இது ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். பாப்கார்ன் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி எல்லாம் வந்து இந்த மாதிரி பொடிச்சு வந்த அப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே கடாயில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா அப்படியே தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் சர்க்கரையை அப்படியே வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ண விடுங்க. சர்க்கரை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் ஆன அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பாப்கார்னை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான கேரமலைஸ் பாப்கார்ன் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட்டான ஒரு பாப்கார்ன், கேரமலைஸ் பாப்கார்ன் இது சொல்லுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.